அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 189வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எரேமியா அதிகாரம் 13 முதல் 16 வரை. எரேமியா அதிகாரம் 13. நாற்பட்டு கச்சையின் அடையாளம். ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நாற்பட்டால் ஆன ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டி கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாள்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ரவேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் ஆட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். திராட்சை ரச சாடியின் அடையாளம். நீ அவர்களுக்கு இந்த வாக்கை சொல்: இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: சித்தைகள் யாவும் இரசத்தால் நிரப்பப்படும். அவர்களோ சித்தைகள் யாவும் இரசத்தால் நிரப்பப்படும் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியாதா என்று உன்னிடம் கூறுவார்கள். அப்போது நீ அவர்களுக்கு கூற வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ தாவீதின் அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேம் வாழ் மக்கள் ஆகிய இந்நாட்டு குடிமக்கள் யாவரையும் போதையில் ஆழ்த்துவேன். அவர்களை ஒருவரோடு ஒருவர் மோத செய்வேன். தந்தையரும் புதல்வரும் தங்களுக்குள் மோதிக்கொள்வர். அவர்களின் அழிவை முன்னிட்டு நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு பிரிவு காட்டவோ மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். அச்சுறுத்தலும் எச்சரிக்கையும். செவி கொடுத்து கேளுங்கள், செருக்குறாதீர்கள், ஏனெனில் ஆண்டவர் பேசிவிட்டார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இருள் படர செய்யும் முன்பும் உங்கள் பாதங்கள் இருளடைந்த மலைகளில் இடரும் முன்பும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். நீங்கள் ஒளியை எதிர்பார்த்து நிற்கும் போதே இருளின் நிழல்கள் சூழ செய்வார், இருண்ட மேகங்கள் எழ செய்வார். ஆனால் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும். அழுகை மிகுதியால் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். ஏனெனில் ஆண்டவரின் மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளது. அரசனுக்கும் அரசனின் அன்னைக்கும் சொல்லுங்கள்: கீழே அமருங்கள், ஏனெனில் உங்கள் மேன்மையின் மணிமுடி உங்கள் தலைகளில் இருந்து வீழ்ந்து விட்டது. நெகேபை சார்ந்த நகர்கள் எல்லாம் அடைபட்டு விட்டன, அவற்றை திறப்பார் யாரும் இல்லை. யூதா முழுவதும் நாடு கடத்தப்பட்டுள்ளது, அது முற்றிலுமாய் நாடு கடத்தப்பட்டுள்ளது. ஐயகோ எருசலேமே, உன் கண்களை உயர்த்தி வடக்கிலிருந்து வருபவர்களை பார். உனக்கு தரப்பட்ட மந்தை, உன் பெருமைக்குரிய மந்தை எங்கே? உன் நண்பர்களாக நீ வளர்த்து விட்டவர்களே உன் தலைவர்களாக ஏற்படுத்தப்படும் போது நீ என்ன சொல்வாய்? பேறுகால பெண்ணின் வேதனை உன்னை பற்றி கொள்ளாமல் போகுமா? இவையெல்லாம் எனக்கு ஏன் நிகழ வேண்டும் என நீ உன் உள்ளத்தில் சிந்திக்கலாம். உன் குற்றம் பெரிது, அதனால்தான் உன் ஆடை அகற்றப்பட்டுள்ளது, உன் கால்கள் புண்படுத்தப்பட்டன. எத்தியோப்பியர் தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? சிறுத்தைகள் தம் புள்ளிகளை அகற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி முடியுமானால் தீமையே செய்து பழகிவிட்ட நீங்களும் நன்மை செய்ய முடியும். பாலைநில காற்றில் பறந்து போகும் பதர் போல் நான் உங்களை சிதறடிப்பேன். இதுவே உன் கதி, நான் அளந்து கொடுக்கும் உன் பங்கு. ஏனெனில் நீ என்னை மறந்து பொய்யை நம்பினாய் என்கிறார் ஆண்டவர். உன் ஆடைகளை உன் முகத்துக்கு மேல் தூக்கி கலற்றி விடுவேன். உன் அவமானம் காணப்படும். உன் அருவருக்கத்தக்க செயல்களாகிய விபச்சாரங்களையும் காம கணைப்புகளையும் பரந்த வெளியில் குன்றுகளின் மேல் நீ செய்த கீழ்த்தரமான வேசித்தனத்தையும் நான் கண்டேன். ஐயகோ எருசலேமே, நீ தூய்மை பெறுவது என்னாலோ?
எரேமியா அதிகாரம் 14. கொடிய வறட்சி. வறட்சி பற்றி எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. யூதா துயருற்றுள்ளது, அதன் வாயில்கள் சோர்வுற்றுள்ளன, அதன் மக்கள் தரையில் விழுந்து புலம்புகின்றார்கள். எருசலேமின் அழுகை குரல் எழும்பியுள்ளது. உயர்குடி மக்கள் தம் ஊழியரை தண்ணீர் எடுக்க அனுப்புகின்றார்கள். அவர்கள் நீர்த்தேக்கங்களுக்கு செல்கின்றார்கள், அங்கு தண்ணீர் இல்லை. அவர்கள் வெறுங்குடங்களோடு திரும்பி வருகின்றார்கள். வெட்கி நாணி தங்கள் தலைகளை மூடிக்கொள்கின்றார்கள். நாட்டில் மழை இல்லாததால் தரை வெடிப்புற்றுள்ளது. உழவர்கள் வெட்கி தங்கள் தலைகளை மூடிக்கொள்கின்றார்கள். கன்று ஈன்ற வயல்வெளி பெண்மான் புல் இல்லாமையால் தன் கன்றை விட்டுவிட்டு ஓடிப்போகும். காட்டு கழுதைகள் மொட்டை மேடுகள் மேல் நிற்கின்றன. காற்று இல்லாமையால் குள்ள நரிகளைப் போல் மூச்சு திணறுகின்றன. பசுமையே காணாததால் அவற்றின் பார்வை மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாங்கள் பலமுறை உம்மை விட்டகன்றோம், உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் குற்றங்களே எங்களுக்கு எதிராய் சான்று பகர்கின்றன. எனினும் உமது பெயருக்கேற்ப செயலாற்றும் இஸ்ரவேலின் நம்பிக்கையே, துன்ப வேளையில் அதனை மீட்பவரே, நாட்டில் நீர் ஏன் அந்நியரை போல் இருக்க வேண்டும்? இரவு மட்டும் தங்க வரும் வழிப்போக்கரை போல் நீர் ஏன் இருக்க வேண்டும்? நீர் ஏன் திகைப்புற்ற மனிதர் போல் தோன்ற வேண்டும்? ஏன் காக்கும் திறனற்ற வீரர் போல் காணப்பட வேண்டும்? ஆயினும் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் உள்ளீர். உமது பெயராலேயே நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எங்களை கைவிட்டு விடாதேயும். இம்மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் அலைந்து திரிய விரும்பினர், தங்கள் கால்களை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. எனவே ஆண்டவர் அவர்களை ஏற்கவில்லை. இப்போது அவர்களின் தீமையை நினைவில் கொண்டு அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிப்பார். ஆண்டவர் எனக்கு கூறியது: இந்த மக்களின் நலனுக்காக நீ என்னிடம் அன்றாட வேண்டாம். அவர்கள் நோன்பு இருப்பினும் நான் அவர்களின் குரலை கேட்க மாட்டேன். அவர்கள் எரிபலிகளையும் தானிய படையல்களையும் அளிப்பினும் அவற்றை நான் ஏற்க மாட்டேன். மாறாக வாளாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவர்களை ஒழித்து விடுவேன். ஓ எம் தலைவராகிய ஆண்டவரே, நீங்கள் வாளை சந்திக்க மாட்டீர்கள், உங்களிடையே பஞ்சம் வராது. மாறாக இந்த இடத்தில் நிலையான அமைதியை உங்களுக்கு தருவேன் என இறைவாக்கினர் அவர்களுக்கு கூறுகின்றனரே என்றேன் நான். ஆண்டவர் என்னிடம் கூறியது: என் பெயரால் இறைவாக்கினர் பொய்யை உரைக்கின்றார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளையிடவில்லை, அவர்களோடு பேசவும் இல்லை. அவர்கள் உங்களுக்கு இறைவாக்காக உரைப்பவை பொய்யான காட்சிகள், பயனற்ற குறிக்கூறல், வஞ்சக எண்ணங்கள், சொந்த கற்பனைகள். ஆகவே தம் பெயரால் இறைவாக்கு உரைப்போரை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் அவர்களை அனுப்பவில்லை, எனினும் அவர்கள் இந்த நாட்டின் மேல் வாளும் பஞ்சமும் வாரா என்று கூறுகிறார்கள். வாளாலும் பஞ்சத்தாலும் அந்த இறைவாக்கினரே அழிவுறுவர். அவர்களின் இறைவாக்கை கேட்கும் மக்களும் வாழ் பஞ்சம் ஆகியவற்றின் காரணமாக எருசலேமின் தெருக்களில் தூக்கி வீசப்படுவார்கள். அவர்களையும் அவர்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரையும் புதைக்க யாரும் இரார். அவர்களது தீமையை அவர்கள் மீதே கொட்டுவேன். நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு: என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றாள். இதோ வாளால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்தார்கள். இதோ பசியால் நலிந்தவர்கள் இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீ எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவாக்கினராகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. எரேமியா அதிகாரம் 15. யூதாவின் அழிவு. ஆண்டவர் என்னிடம் கூறியது: மோசேயும் சாமுவேலும் என் முன் வந்து நின்றாலும் என் உள்ளம் இந்த மக்கள் பால் திரும்பாது. என் முன்னிலையிலிருந்து அவர்களை விரட்டிவிடு, அவர்கள் அகன்று போகட்டும். நாங்கள் எங்கே போவோம் என்று அவர்கள் கேட்கக்கூடும்.
அப்போது நீ அவர்களுக்கு கூற வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: சாவுக்குரியோர் சாவர், வாளுக்குரியோர் வாளால் மாழ்வர், பஞ்சத்துக்குரியோர் பஞ்சத்தால் மடிவர், நாடு கடத்தலுக்குரியோர் நாடு கடத்தப்படுவர். ஆண்டவர் கூறுவது: 4 வகையான அழிவின் சக்திகளை அவர்களுக்கு எதிராக அனுப்பப் போகிறேன். கொல்வதற்கு வாளையும், இழுத்து செல்வதற்கு நாய்களையும், விழுங்கி அழிப்பதற்கு வானத்து பறவைகளையும், நிலத்து விலங்குகளையும் அனுப்பப் போகிறேன். அவர்களை கண்டு உலகின் அரசுகள் யாவும் திகிலடையும். எசேக்கியா மகனும் யூதா அரசனுமான மனாசே எருசலேமில் செய்தவையே அதற்கு காரணம். எருசலேமே, யாராவது உனக்கு இரக்கம் காட்டுவார்களா? உன் நிலை பற்றி வருந்துவார்களா? திரும்பி பார்த்து நலம் விசாரிப்பார்களா? ஆண்டவர் கூறுவது: நீ என்னை புறக்கணித்து விட்டாய், என்னை கைவிட்டு ஓடிவிட்டாய். எனவே உன்னை அழிப்பதற்கு என் கையை உனக்கு எதிராய் நீட்டினேன். இரக்கம் காட்டி சலித்து போனேன். நாட்டின் வாயில்களில் நான் அவர்களை முரத்தால் தூற்றி சிதறடித்தேன். அவர்களை தனியாக தவிக்க விட்டேன். என் மக்களை அழித்து விட்டேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் தீய வழியிலிருந்து திரும்பவில்லை. கடற்கரை மணலை விட அவர்களின் கைம்பெண்களின் எண்ணிக்கையை மிகுதியாக்கினேன். இளைஞர்களின் அன்னையருக்கு எதிராக கொலைஞனை பட்ட பகலில் கூட்டி வந்தேன். திடீரென அவள் துயரும் திகிலும் அடைய செய்தேன். எழுவரை பெற்றவள் சோர்வுற்றாள், மூச்சு திணறினாள். அவள் வாழ்வில் கதிரவன் மறைந்து விட்டான். அவள் வெட்கி நாணமுற்றாள். எஞ்சி இருப்போரை அவர்களுடைய எதிரிகளின் முன் வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியாவின் அழைப்பு புதுப்பிக்கப்படுதல். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உமக்கு நன்கு பணி செய்யாதிருந்தால், எதிரிகள் இடையூறும் துன்பமும் அடைந்த நேரத்தில் நான் அவர்களுக்காக உம்மிடம் மன்றாடாதிருந்தால், அவர்களின் சாபத்திற்கு நான் ஆளாகட்டும். வடக்கிலிருந்து வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் யாரால் உடைக்க முடியும்? நாடெங்கும் செய்யப்படும் அனைத்து பாவங்களுக்கும் ஈடாக உன் செல்வங்களையும் கருவூலங்களையும் இலவச கொள்ளை பொருள் ஆக்குவேன். முன்பின் தெரியாத ஒரு நாட்டில் எதிரிகளுக்கு உங்களை அடிபணிய செய்வேன். ஏனெனில் என்னில் கோபக்கனல் மூண்டுள்ளது. அது உங்களுக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர். என்னை நினைவு கூறும். எனக்கு உதவி அருளும். என்னை துன்புறுத்துவோரை என் பொருட்டு பழி வாங்கும். நீர் பொறுமையுள்ளவர். என்னை தள்ளிவிடாதேயும். பொருட்டு நான் வசைமொழிகளுக்கு ஆளாகிறேன் என்பதை நினைவில் கொள்ளும். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என் மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பி இருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்று மோட என ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுல பேசின் நீ என் இறைவாக்கினனாயிருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள். நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன். முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். எரேமியா அதிகாரம் 16. எரேமியாவின் வாழ்வு ஓர் அடையாளம். ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: நீ திருமணம் செய்யாதே. இந்த இடத்தில் உனக்கு புதல்வரோ புதல்வியரோ இருக்க வேண்டாம். இந்த இடத்தில் பிறந்துள்ள புதல்வர் புதல்வியரை பற்றியும் அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை பற்றியும் ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் கொடும் நோய்களால் மடிவார்கள். அவர்களுக்காக யாரும் அழமாட்டார்கள். அவர்களை அடக்கம் செய்யவும் மாட்டார்கள். அவர்கள் சாணம் போல் தரையில் கிடப்பார்கள். வாளாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போவார்கள். அவர்களின் பிணங்கள் வானத்து பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் இரையாகும். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ இளவு வீட்டுக்கு போக வேண்டாம். அவர்களுக்காக அழுவதற்கோ துக்கம் கொண்டாடுவதற்கோ நீ செல்ல வேண்டாம். ஏனெனில் நான் என் அமைதியையும் பேரன்பையும் இரக்கத்தையும் இந்த மக்களிடமிருந்து எடுத்து விட்டேன். இந்நாட்டில் உள்ள பெரியோரும் சிறியோரும் இறந்து போவர். அவர்களை யாரும் அடக்கம் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்காக அழவும் மாட்டார்கள். அவர்களை முன்னிட்டு யாரும் தங்களை காயப்படுத்தி கொள்ளவோ மொட்டையடித்து கொள்ளவோ மாட்டார்கள். இறந்தோரை எண்ணி துக்கம் கொண்டாடுகிறவனுக்கு ஆறுதல் அளிக்க அப்பம் தருவார் யாரும் இரார். தாய் அல்லது தந்தைக்காக துக்கம் கொண்டாடுகிறவனுக்கு ஆறுதலின் கிண்ணத்தில் பருக கொடுக்கவும் யாரும் இரார்.
விருந்து நடக்கும் வீடுகளுக்கு செல்லாதே, உண்டு குடிப்பதற்காக அங்கு அமராதே. ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இடத்தில் மகிழ்ச்சியும் ஒளியும் உவகை குரலும் திருமண ஆரவாரமும் எழாதிருக்க செய்வேன். இவை உங்கள் வாழ்நாளில் உங்கள் கண் முன்னே நிகழும். நீ மக்களுக்கு இச்சொற்களை எல்லாம் அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, எங்களுக்கு எதிராக இப்பெருந்தீங்கு அனைத்தையும் ஆண்டவர் அறிவிக்க காரணம் என்ன? எங்கள் குற்றம் என்ன? எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செய்த பாவம் என்ன என்று கேட்டார்கள். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது, உங்கள் மூதாதையர் என்னை புறக்கணித்தனர், வேற்று தெய்வங்களை பின்பற்றினர், அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றையே வழிபட்டனர். என்னையோ புறக்கணித்தனர், என் சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நீங்களோ உங்கள் மூதாதையரை விட பெருந்தீமைகள் செய்தீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் தீய இதயத்தின் பிடிவாதத்தின்படி நடக்கின்றீர்கள். என் சொல்லுக்கோ செவி கொடுப்பதில்லை. ஆகையால் இந்த நாட்டிலிருந்து உங்களுக்கோ உங்கள் மூதாதையருக்கோ முன்பின் தெரியாத ஒரு நாட்டுக்கு உங்களை தூக்கி எறிவேன். அங்கு நீங்கள் அல்லும் பகலும் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்வீர்கள். அங்கு என் ஆதரவு உங்களுக்கு இராது. அடிமைத்தனத்தினின்று திரும்புதல். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். மாறாக வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் விரட்டப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவார்கள். ஏனெனில் நான் அவர்களின் மூதாதையருக்கு கொடுத்திருந்த நாட்டிற்கே அவர்களை மீண்டும் அழைத்து வருவேன். வரவிருக்கும் தண்டனை. ஆண்டவர் கூறுவது: இதோ மீனவர் பலரை அனுப்புகிறேன், அவர்கள் அவர்களை பிடிப்பர். அதன் பின் வேடர் பலரையும் அனுப்புவேன். அவர்கள் அனைத்து மலைகளிலும் குன்றுகளிலும் பாறை இடுக்குகளிலும் உள்ளோரை வேட்டையாடுவர். அவர்கள் வழிகள் எல்லாம் என் கண்முன்னே உள்ளன, அவை எனக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் குற்றங்களின் பார்வைக்கு தப்புவதில்லை. முதற்கண் அவர்களின் குற்றத்திற்காகவும் பாவத்திற்காகவும் அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை கொடுப்பேன். ஏனெனில் பிணம் ஒத்த சிலைகள் அவர்கள் என் நாட்டை தீட்டுப்படுத்தினார்கள், அருவருப்பானவற்றால் என் உரிமை சொத்தை நிரப்பினார்கள். எரேமியாவின் நம்பிக்கை. ஆண்டவரே, என் வலிமையே, என் அரணே, துன்ப காலத்தில் என் புகலிடமே, உலகின் எல்லைகளிலிருந்து வேற்றினத்தார் உம்மிடம் வந்து எங்கள் மூதாதையர் பொய்மையை மரபுரிமையாக பெற்றனர், எதற்கும் பயனற்ற சிலைகளையே பெற்றனர். மனிதர் தமக்கு தாமே தெய்வங்களை செய்ய முடியுமா? அவை தெய்வங்கள் அல்லவே என்று கூறுவார்கள். எனவே இதோ அவர்கள் அறியும்படி செய்வேன், என் ஆற்றலையும் என் வலிமையையும் அறியும்படி செய்வேன். என் பெயர் ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.